எவ்வளவு அன்பா தேடி வந்து இந்த கிருபையினால மீட்டெடுத்தார். இன்னைக்கு நம்மளோட கருத்தை பிடிச்சாரோ இந்த நாள் வரைக்குமே அநேக நன்மைகளை அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டேதான் இருக்கிறார். நம்ம அறிந்து அநேக நன்மைகள் ஆண்டவர் செய்யறாங்க, நம்ம அறியாம அநேக அதிசயங்கள் செய்து கொண்டேதான் இருக்கிறாங்க, இனிமேலும் செய்வாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் கூட தான் இருக்கிறார், நம்புறீங்களா? விடுதலையோடு நம்ம ஆராதிப்போம். பழைய பாடல், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். உற்சாகமா ஒரு பாட்டு பாடிட்டு நம்ம எல்லாருமே ஆண்டவரை ஆராதிக்க போறோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சேர்ந்து பாடுமா? அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். in me.
ஆண்டவர் வேற எங்குமே இல்லை, உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். ஆவியான தெய்வமா இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்குள்ளமே இருக்கிறார். அதிசயங்கள் செய்வார். அல்லேலூயா. வியாழக்கிழமை நாங்கள் ஒரு 5 பேராக சேர்ந்து நைட்டு ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். எல்லாம் ஆவியில நிரம்பி ஆண்டவர் ஆராதிச்சுட்டே இருக்கிறோம். திடீர்னு ஒரு வசனத்தை ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா உணர்த்தினாரு. நான் உட்காந்து பேப்பர்ல எழுதினேன். அப்பவே எழுதிட்டு அந்த வசனம் எங்க இருக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல, பட் அந்த வார்த்தையை மட்டும் எழுதி பைபிள். அதுக்கப்புறம் முந்தானத்து நான் எடுத்து பைபிள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் எடுக்கிற அதே இடத்துல தான் அந்த வசனத்துக்கான அதிகாரமும் அப்படியே இருக்கு. இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை அது. இந்த இடத்துல ஆண்டவர் நம்ம ஆராதிக்கும் போது செய்ய போகிற ஒரு வார்த்தை ஆசிரியர் கவனிங்க. சங்கீதம் 140 சங்கீதம் 147:3 இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை அவர் குணமாக்குகிறார். கிறிஸ்தவர்கள் தான், ஆண்டவர் அறிந்தவர்கள் தான். ஆனா பல நேரங்கள்ல ஒரு இனம் புரியாத ஒரு பயம் எங்கிருந்து வரனே தெரியல, நம்மளை வாட்டி வதைக்குது. பயங்கரமான கவலை, கண்ணீர் இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சோர்வாக்கி விட்டுது. நம்மளுடைய தேவைகள், குறைவுகள், சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இருதயத்தை நொறுக்கி போடுது. கண்ணீரோடு இந்த வாழ்க்கைகளை ஒவ்வொரு நாளும் ஓட்டுறாரு. காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு பயம், ஒரு குழப்பம், பல வருடங்களா தீர்க்க முடியாத பிரச்சனைகள், பல ஆண்டுகளா ஜெபிக்கிறோம், நிறைவேறாத ஜெபங்கள், இதெல்லாம் நமக்கு சோர்வாக்குதில்லை. ஆனா நம்மளோட அப்பா அவர் கொடுக்கிற வாக்கு என்னன்னா, இருதயங்களை குணமாக்குவே. நொறுங்கி போன இருதயத்தை உன் அப்பாவாக்கி நான் குணமாக்கு. ஆமென். பயப்படாதீங்க. சில நேரங்கள்ல நம்ம செய்த சில பாவங்களினால, சில தவறுகளினால, சில பிரச்சனையில நம்ம சிக்கி தவிப்போம். நான் பண்ணதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு, நான் தான் இழந்துட்டேன், என்னாலதான் இது அப்படின்னு சொல்லி நம்ம வருந்துவோம். ஆனா அப்பா அதை நம்ம தலைமையில கட்ட மாட்டார். நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர், அவர்கிட்ட வச்சுட்டீங்கன்னா அவர் அதை சீர் பண்ணுவார். அல்லேலூயா. பயப்படவே போயிடாது. எந்த குற்ற உணர்வுகளுக்கும் இடமே கொடுக்காது. குற்ற உணர்வு இருளிலிருந்து தான் வரும், அது கடவுள்கிட்ட வர்றது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாது, உணவோடு இருக்கு. இதே கண்ணை மூடி இந்த அன்பு அனுபவத்தை பார்க்கணும். அது உங்ககிட்ட பேச போறாருங்க. ஒரு ஆராதிக்க தான் போறோம், பாடல்கள் தான் பாட போறோம். அந்த பாடல்கள் வழியாக அந்த உங்களோடு பேச போகிறாங்க. பேசுவதை நேசிக்கிறோம். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ திகையாதே, நான் வந்தேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். இன்னொரு நாள மீட்டு எடுப்பேன். நீ ஏதோடு போராடின இருக்கிறியோ, அதுல இருந்து நான் மீட்டு எடுப்பேன். நான் உன்னை சீர்படுத்துவேனே தவிர ஒரு நாளை கைவிட மாட்டேன். I'm with you always. உன்னோடு இருக்க நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ.
கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் அருகில் நான். இன்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. தைரியமா பாடுங்க. இன்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. நாம் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை. விசுவாசமாய் என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை. என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் அருகில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை. என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டெனக்கு. மனது ஒருபோதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே அவர் புயலில் என் மனமே. ஏழை எனக்கு அடைக்கலமே அவர் புயலில் என் மனமே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர். அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர். அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்பு. கர்த்தரை எஸ் இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். அவரும் துணையும் கேடகமானவர்.
எழுந்து நின்று எவ்வளோ அன்பு பாருங்களேன், எவ்வளோ தவறுகள் செய்கிறோம். எல்லாரும் குறை உள்ளவர்கள். அவர் விரும்புகிற மாதிரி நம்ம நடக்க மாட்டோம், ஆனாலும் மன்னிக்கிறார்கள். அவர் சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார்கள். அவை தேடி வந்தது மாத்திரம் இல்லை, அவை உயர்த்துகிறான். கண்மனை மேல உயர்த்தி நிறுத்தி அழகு பார்க்கிறார்கள். அவர் உங்க அப்பா, அவர் உங்க அப்பா. உங்களை சுற்றி யார் உங்களை என்ன குறை சொன்னாலும், நீங்க பயப்படுற மாதிரி என்ன பேசினாலும், இவன் டாக்டர்ஸ் ஏதாச்சும் உங்களை கஷ்டப்படுத்தினாலும் பயப்படவே பயப்படாதீங்க. உங்களுக்கான அப்பா இருக்கிறாருங்க. உங்களை படைத்த தெய்வம் இதோ என்னுள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் சொன்ன அப்பா உங்க பக்கத்திலே இருக்கிறாருங்க. நீங்க சொல்ல போறீங்க, நான் இருக்கிறேன் சப்பா உங்களுக்கு. இனி என் வாழ்க்கையில உங்களை மாத்திரம் நான் நேசிப்பா, அவை மாத்திரம் நேசிப்ப நம்ம சொல்ல போறீங்க. அவங்களை மாத்திரம் நேசிக்க. உலகம் வேண்டாம், உலகம் வேண்டாம், உலகம் வேண்டாம். உலகத்தின் மாயைகள், சிற்றன்பங்கள், மனிதர்கள் வேண்டாம். பொண்ணோ பேரோ புகழோ வேண்டாம். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் சொல்லுங்க. Hallelujah. Thank you Jesus. நம்ப மாத்திரம் போதும். உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. ஒரு தீர்மானத்தோடு இனி என் வாழ்க்கை இயேசு, என் வாழ்க்கை இயேசுக்கு மட்டும்தான். இந்த அன்பு விட்டு நான் போக மாட்டேன். என்னையா மாத்திர அன்பு வேண்டாம், மயக்குகிறது உலகம் வேண்டாம். உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. நீதானையா ஐயா, நீதானையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா
தேவனுடைய பிரசன்னம் அவை மூடி இருக்கிறது. அவர் ராஜாதி ராஜா இந்த இடத்துல ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். நீ எதற்குமே பயப்படாதீங்க. இனி ஒரு சாபமும் இராது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நான் இதை சொன்னேன், நான் இதை செய்வேன். வாக்கு மாறுதல் தெய்வத்தை நீங்க கொண்டிருக்கிறீங்க. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தெய்வத்தை நம்ம கொண்டிருக்கிறாங்க. அவர் நமக்கா யுத்தம் பண்ணுகிற தெய்வம். அவர் நம்மோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமானது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்க பார்ப்போம், ஸ்தோத்திரம் பண்ண பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். முடிக்க போறோம். ஆண்டவரை துதிக்க பார்ப்போம், மனதார ஆவிகள் நிறைந்து ஆராதிக்க பார்ப்போம். எதற்கும் பயப்படாதீங்க. நீங்க தைரியமா, நீங்க விசுவாசமா அறிக்கப்படுகிற வார்த்தைகளை கண்டு விசுவாசம் பயப்படலாங்க. அவன் வெற்றி தலை குனியணும். அவனை விட உங்களோடு இருக்கிற பெரியவர், உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர் எப்படி குணமாக்குவார், நம்மள இருதயங்களை குணமாக்குறார். எப்படி குணமாக்குறார்னா, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவார், அவர்களை அழிவுக்கு தப்புவிப்பார். அந்த வார்த்தையினால அவர் குணமாக்குவாருங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் அது வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் அது வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையினால இன்றைக்கு விடுதலை பண்ண போறாருங்க. ஹல்லேலூயா. எல்லாம் விசுவாசமா ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க பாப்போம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு விரும்பவே இல்லை, உங்களை நிரப்பி அனுப்ப கர்த்தர் விரும்புகிறார். இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே போகும்போது அவருடைய வார்த்தையினால நிரப்பி அனுப்புவார். உங்களை விடுதலை ஆக்கி தம்மோடு இணைக்க விரும்புகிறார். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீரின் மேல் தொனிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்குவார், என்னை குணமாக்குவார். இந்த கர்த்தரால் செய்ய கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. என் கருத்தை பிடித்தவர் எதற்காய் பிடித்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். என்னை கரை சேர்க்கும் வரையில் அவர் கைவிட மாட்டார். பலவான்களின் புத்திரரே, பரிசுத்த அலங்காரமா கனம்
வல்லமை மகிமை கர்த்தருக்கு செலுத்திடுங்கள். பலவான்களின் புத்திரரே, பரிசுத்த அலங்காரமா கனம் வல்லமை மகிமை கர்த்தருக்கு செலுத்திடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் புது ஆசீர்வாதம் பெறுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் புது ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீரே ஜனப்பிரவாகமே கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. ஆசீர்வின் பாதைகளை அவர் சத்தம் விளக்குகின்றது. ஆதேஸ் வனாந்திரத்தை கர்த்தர் சத்தம் அதிரப் பண்ணும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீரே ஜலப்பிரவாகமே கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பேரூரு மரங்களையும் லீபனோனின் மரங்களையும் கர்த்தரின் மரிய சத்தம் கோரமாக ஒலிக்கின்றது. சேனை அதிபன் நமது முன்னிலே ஜெயவீரனாக செல்கிறார். சேனை அதிபன் நமது முன்னிலே ஜெயவீரனாக செல்கிறார். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும். சேனை அதிபன் நமது முன்னிலே ஜெயவீரனாக செல்கிறார். சேனை அதிபன் நமது முன்னிலே ஜெயவீரனாக செல்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் புது ஆசீர்வாதம் பெறுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் புது ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீரே ஜலப்பிரவாகமே கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீரே ஜலப்பிரவாகமே கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று ஆவியில நிரம்பி ஆண்டவருடைய கன மகிமை செலுத்தணுமா? நம்முடைய வார்த்தை அனுப்பி நம்மை குணமாக்குவா. நம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறா. அறிவித்து விலக்கி காக்குறா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்மை நடத்துவார். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று வாக்குரைத்தவர். அவர் வாக்கு மாறாதவராய் நம் மத்தியிலே ராஜாதி ராஜாவாய் எழுந்தருளியிருக்கிறார். மகிமை மகிமை உமக்குரிய மகிமை நாம் செலுத்துகிறோம். நாம மகிமைப்படுவதாக, நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நன்றி தகப்பனே. We surrender ourselves, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே புதிய மகிமையை எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.